ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணி ஆரி ஒர்க்ஸ். இன்றைக்கி கிளாஸ் நம்பர் 36 என்ன பார்க்க போகிறோன்னா ஆரோ ஸ்டிச்சில் டைப் 2. ஓகேயா, இதுக்கு முந்தின கிளாஸ் வந்து ஆரோ ஸ்டிச் டைப் 1 பார்த்தோம். இதை டைப் 2. ஸோ இது வந்து த்ரெட் ஒர்க் தான். ஸோ த்ரெட் ஒர்க் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேயா, இப்போ இதே வந்து என்ன செய்கிறாங்க, சேம் இதுக்கு முன்னால் போட்ட வந்துருமா டைப் 1 அதில் போட்ட மாதிரி 10 சென்டிமீட்டரில் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. பேரலாக 2 லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கேப் வந்து 1.5 சென்டிமீட்டர் கேப் விட்டுக்கோங்க. ஓகேயா, 1.5 சென்டிமீட்டர். அப்போ தான் வந்து ஆரோ ஸ்டிச்சுக்கு அந்த ஆரோஸ் பவன் ஆரோ வந்து நீட்டாக தெரியும். ஸோ 1.5 சென்டிமீட்டர் கேப் விட்டுக்கோங்க. கேப் விட்டு அதேமாதிரி 10 சென்டிமீட்டரில் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. சரியா, இப்போ இதை வந்து த்ரெட் ஒர்க்கு. ஸோ 38.5 mm நீடில் அண்ட் டுலிப்பில் ஜப்பான் ட்ரெண்ட் எடுத்திருக்கு. பீடு ஒர்க்னால் 23 or 24. ஓகேயா, ஸோ ஃபஸ்ட்டு அது சரி த்ரெட்டில் போடுறேன். ஆக்சுவலாக சரி த்ரெட்டில் போடுறதுக்கு எனக்கு ரொம்ப ஸ்டிஃபாக இருந்துச்சு. இந்த ஸ்டிச் போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. நீங்கள் வந்து இதிலே போடுங்க, ஏன்னா சில்க் த்ரெட்லேயே போடுங்க. ஸோ இந்த பீட்ஸ்லாம் வந்து நான் இன்சர்ட் பண்ணி தான் ஆட் பண்ணி உங்களுக்கு எப்படி இந்த ஸ்டிச்சஸ் போடலாம் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேயா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பேரல் லைன்ஸ் இருக்கா, ரெண்டு லைனில் சென்டர் பாயிண்ட்லேருந்து ஆஸ் யூஷுவல் நம்ம இதுக்கு முன்னான ஸ்டெப்ஸில் எப்படி ஆரோ ஸ்டிச் டைப் 1 எப்படி போட்டோமோ அதே மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு லாங் செயின் ஸ்டிச்சு எடுத்து ஃபஸ்ட் லைனில் 1 சென்டிமீட்டர் கேப்பில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுருங்க. ஓகே, அதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக கீழே இழுக்கணும். ஸோ எனக்கு வந்து இந்த சரி த்ரெட்டில் ரொம்ப ஸ்டிஃபாக இருந்துச்சு, கஷ்டமாக இருந்துச்சு. மம்தா பிராண்டு தான் எடுத்திருக்கேன், ஆனாலும் இந்த ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து சில்க் த்ரெட்டில் தான் போடுவாங்க. சில்க் த்ரெட்டில் போடும்போது ரொம்ப ஈஸியாக வரும். பாருங்கள் எவ்வளோ டைட்டாக இருக்குன்னு. ஸோ ரொம்ப டைட்டாக இருந்துச்சு, நூலை பிடிச்சி இழுத்து. ஸோ அது இது இப்படி டைட்டாக போடுறதுனால துணி வந்து நல்ல சுருங்க, அதாவது ஸ்ட்ரிங்க் ஆகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து சில்க் த்ரெட்லேயே போடுங்க. நான் வந்து உங்களுக்கு இது கிளியராக புரியணும், சில்க் த்ரெட்டில் வந்து ரொம்ப கிளாரிட்டி இருக்காது அப்படிங்கிறனால உங்களுக்கு இதில் போடுறேன். சில்க் த்ரெட்டில் எனக்கு நீங்கள் போட்டு சென்ட் பண்ணுங்கள். ஓகேயா, இப்போ அதே மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கொண்டு வந்தாச்சு. ஓகேயா, இப்போ நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கேன். ஸோ இதுலேருந்து நம்ம ஆரோ ஸ்டிச் வந்து என்ன செய்வோம், ஒரு சிங்கிள் லைனில் மட்டும் எடுப்போம்ல, அப்படி இழுக்காமல் ஸோ இந்த லைன்லேயே நம்ம பீடை இன்சர்ட் பண்ணிடுவோம். ஓகேயா, நம்ம சிங்கிள் லைனில் இழுத்துட்டு பீடை இன்சர்ட் பண்ணுவோம். இதில் ஃபஸ்ட்டே பீடை இன்சர்ட் பண்ணி இதில் 2 லைன் இருக்கா, அந்த 2 லைனில் ஒரு த்ரெட்டை இந்த சைடில் இழுத்து வச்சு ஒரு குட்டி லாக் ஸ்டிச் அதில் போடுங்க. போட்டுட்டு அதை அப்படியே கொண்டு வந்து இந்த த்ரெட் இருக்கா, இதை ஆப்போசிட் டைரக்ஷனில் இழுங்க. ஸோ இந்த மாதிரி. ஓகேயா, இப்போ இன்னும் அழகாக இருக்கா, பவன் ஆரோ வந்து ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக வரும். ஸோ எவ்வளோ இழுத்துக்கு இழுக்க முடியுதோ அவ்வளோத்துக்கு நல்ல இழுத்து வச்சு ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அதை தாண்டி வெளியே, இந்த நூலுக்கு வெளியே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடுங்க. ஸோ இந்த பவன் ஆரோ கம்ப்ளீட் ஆகிட்டு இந்த ஸ்டிச். ஸோ இதிலேருந்து நெக்ஸ்ட்டு ஸ்டிச் நம்ம கண்டினியூ பண்ணுறோம். ஓகேயா, ஸோ சேம் 1 சென்டிமீட்டர் கேப்பில் மேலே லைனில் ஒரு லாங் செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு அதை அப்படியே கீழே இழுங்க. லாங் செயின் ஸ்டிச் பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுருங்க. அதை அப்படியே ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு கொண்டு போய் அங்கே ஒரு லாங் செயின் ஸ்டிச் போட்டு பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். ஓகே, போட்டு அந்த இழுப்போம்ல அந்த இடத்துலையே வந்து நீங்கள் பீடை இன்சர்ட் பண்ணிடுங்க. 2 பீடு போட்டுக்கோங்க. ஓகேயா, ஸோ இதில் லென்த் அதிகமாக இருக்கிறதுனால 2 பீடு போட்டுட்டு அதில் ஒரு லாங் செயின் ஸ்டிச் போட்டு இந்த சைடில் இழுத்து 2வது இதை வெளிப்பக்கமாக இழுத்து வெளிப்பக்கமாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுருங்க. ஸோ இதுதான் வீடியோ ஃபுல்லாக கண்டினியூ ஆக போகுது. ஸோ இதில் பீடு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ப்ளூ கலர் பீடு யூஸ் பண்ணியிருக்கேன், சுகர் பீடு தான். ஸோ உங்களுக்கு வேறு கலர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வேறு கலர் பீட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணி எனக்கு மறக்காமல் சென்ட் பண்ணுங்கள். என்னோடய மெயில் ஐடியை உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்துருக்கேன், இல்லாதவங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணுறேன். ஓகேயா, என்னோடய மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் கரெக்ஷன் பார்த்து கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். கமெண்ட் செக்ஷன்லேயும் நீங்கள் கேட்கலாம், என்ன டவுட்னாலும் எனக்கு கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை கொடுக்குறேன். ஸோ நான் ஸ்லோவாக போகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ லீவில் என்னால் போடவே முடியல. அப்புறம் ஸ்கூல் ஆரம்பித்ததுனால கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். ஸோ இப்போ ரெகுலர் ஆகிட்டு ஸ்கூலு. இனி நான் கண்டிப்பாக வீடியோஸை ரெகுலராக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, நான் வந்து இதில் வந்து நான் இன்னும் 3 சேனல்ஸ், அதாவது டோட்டலாக 3 சேனல்ஸ் ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லாத்துக்கும் நான் போடும்போது எனக்கு கொஞ்சம் டிலே ஆகுது. கண்டிப்பாக நான் போடுவேன். இதில் வந்து நான் ஃபஸ்ட் லெவல்லேருந்து லாஸ்ட்டு, அதாவது அட்வான்ஸ்ட் லெவல் வரைக்கும்
பிகினர்ஸ் லெவல்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணிடுவேன். நீங்கள் என் கிளாஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஆரி நீங்கள் சீக்கிரம் கற்றுக்கலாம். ஸோ நம்ம பொறுமையாக போகிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. வேகமாக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அரைகுறையாக கற்றுக்க வேண்டாம். ஸோ ஸ்லோவாக போனாலும் நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சஸையும் கிளாரிட்டியாக கற்றுக்கலாம். ஸோ நான் ஒரு வீடியோ போட்டேன் அப்படின்னா, ஒரு ஸ்டிச்சுக்கு ஒரு வீடியோ போட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக 3 days கேப் விட்டுட்டு தான் அடுத்த வீடியோ போவேன். அதுக்கு மேலே போச்சுன்னா அது என்னால் முடியல அப்படிங்கிறனால கண்டிப்பாக 3 days கேப் விடுவேன். எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்டிச்சஸ் வந்து நல்லா பழகணும் அப்படிங்கிறதுக்காக தான் விடுவேன். ஏன்னா நான் வந்து கண்டினியூஸாக டெய்லி வீடியோ போட்டேன் அப்படின்னா ஒரு ஸ்டிச் போட்டு பார்த்து அது உங்களுக்கு வரல அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஸ்டிச் போட்டு பார்ப்பீங்க, அது உங்களுக்கு ஈஸியாக வரும். ஸோ அப்போ இந்த ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிடுவீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணால் நம்ம லாஸ்ட்டாக வந்து ஒரு ஜாக்கெட் ஃபுல்லாக போடும் போது சில ஸ்டிச்சஸ் வந்து நமக்கு வரல அப்படிங்கிறதுனால அந்த ஸ்டிச்சஸ்லாம் நம்ம அதில் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதனால தான் ஒரு 3 days ஆச்சு கொடுத்தேன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த ஸ்டிச் போட்டு பார்ப்பீங்க, பழகிரும், அந்த ஸ்டிச் நல்லா வந்துடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டிச் நான் அப்லோட் பண்ணும்போது அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், இன்னும் புரியும். ஸோ உங்களுக்கும் ஃபுல்ஃபில்லாக இருக்கும் நம்ம எந்த ஸ்டிச்சஸையுமே ஸ்கிப் பண்ணலை அப்படின்னு. ஸோ எண்டுலேயும் நான் என்ன செஞ்சுருக்கேன், இதில் 2 பீடு ப்ளூ கலர் சுகர் பீட் போட்டு அதில் ஒரு எண்ட் நாட் போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ எண்ட் நாட்டோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லிகிட்டே தான் இருக்கேன் ஒவ்வொரு வீடியோலையும். ஸோ சரி த்ரெட், சில்க் த்ரெட், ஷூயிங் த்ரெட் 3த்துலேயும் நீங்கள் எண்ட் நாட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம சரி த்ரெட்டில் ஆரோ ஸ்டிச் டைப் 2 வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த கலர் லைட் க்ரீன் கலரில் உள்ள சில்க் த்ரெட்டில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, நான் வந்து சில்க் த்ரெட் வந்து டபுள் பிராண்டில் தான் எடுத்திருக்கேன். ஓகேயா? ஸோ நான் இந்த க்ரீன் கலர் சில்க் த்ரெட்டுக்கு ரெட் கலர் சுகர் பீட் எடுத்திருக்கேன். ஓகேயா? ரெட் கலர் சுகர் பீட் எடுத்திருக்கேன். ஸோ அழகாக இருக்கும்ல, ஒரு க்ரீன் கலரில் செடிக்குள்ளே ஒரு சின்னதாக மொட்டு, ஒரு ரெட் கலர் மொட்டு வச்ச மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குங்கிறதுக்காக நான் க்ரீன் அண்ட் ரெட்டை சூஸ் பண்ணியிருக்கேன். சேம் தான், 2 பேரல் லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன் 10 cm லென்த்தில், 1.5 cm கேப்பில். ஸோ அந்த இதுலேருந்து சென்டர் பாயிண்ட்லேருந்து நான் நூலை பிக் பண்ணி லாங் செயின் ஸ்டிச் போட்டு அதில் பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் ஓகேயா போட்டு அதாவது அப்படியே கீழே இழுக்கிறோம். கீழே எடுத்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லாங் செயின் ஸ்டிச், பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் அதுலேருந்து அப்படியே ஸ்டார்டிங்க்கு நீங்கள் கொண்டு போயிருங்க. அந்த நூலை ஸ்டார்டிங்க்கு கொண்டு போய் ஒரு லாங் செயின் ஸ்டிச் போட்டு பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுருங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஷேப் வந்துடும். இந்த ஸ்டிச்சஸ் எடுத்த இந்த நூலை இருக்குது தெரியுமா, இதை அப்படியே வச்சுருங்க. இதில் தான் நீங்கள் 2 பீடை இன்சர்ட் பண்ண போகிறீங்க. 2 ரெட் கலர் பீட் நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ இதில் ரொம்ப கவனம் வேணும். இதில் 4 லைன்ஸ் இருக்கும், 4 லைன்ஸ் ஆஃப் த்ரெட் இருக்கும். இந்த இதில் கரெக்டாக 2 லைன்ஸை பிரித்து எடுத்து உள்ளே இழுத்து ஒரு லாக் ஸ்டிச் ஓகேயா போட்டு, அதேமாரி அடுத்த 2 லைனை வெளியே இழுத்து ஒரு லாங் செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கு வெளியே ஒரு குட்டி லாக் ஸ்டிச். நம்ம இதுக்கு முன்னால் டைப் 1ல் பார்த்தோம்ல அதே மாதிரி போட்டாச்சு. ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டிச்சஸ் நம்ம கண்டினியூ பண்ணியாச்சு ஓகேயா. லாங் செயின் ஸ்டிச், ஒரு குட்டி லாக் ஸ்டிச், அப்புறம் லென்த்தியாக லாங் செயின் ஸ்டிச், பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். இப்போ நான் க்ளோஸ்அப்பில் வச்சு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு இன்னும் வீடியோ கிளியராக புரியணும்னு. ஆக்சுவலாக எனக்கு வந்து சரி த்ரெட்டில் போட்டப்போ ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு, அதே சில்க் த்ரெட்டில் போடும்போது ரொம்ப ஈஸியாக வந்துச்சு. இந்த இடத்துல நூல் பிரிக்கும் போது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் போட 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 ப்ராக்டிஸ் ஆயிரும். கரெக்டாக 2 த்ரெட்டு மட்டும் 2 லைன்ஸ் 2 ஸ்டான்ஸ் மட்டும் பிரித்து உள் பக்கமாக ஒரு ஸ்டிச்சு, அது மாதிரி 2 லைன்ஸ் வெளி பக்கமாக இழுத்து ஒரு ஸ்டிச்சு, அதுக்கு வெளியே ஒரு லாக் ஸ்டிச் போட்டு அப்புறம் லென்த்தி அடுத்த ஸ்டிச்சஸ் கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ சில்க் த்ரெட்டில் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, சரி த்ரெட் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக சரி த்ரெட் வந்து நான் டயாலி ஜிப்ரான் எடுக்கல, டயாலி ஜிப்ரான் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும், அதுதான் வந்து கஸ்டமர் ப்ளவுஸுக்கெலாம் நான் அதுதான் போடுவேன். ஆனால் அதுவே வந்து இந்த ஸ்டிச்சஸ்லாம் நான் போட மாட்டேன். இந்த ஸ்டிச்சஸ்லாம் வந்து ரொம்ப இழுத்து பிடிக்கிற ஸ்டிச்சஸ். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதே சில்க் த்ரெட்டில் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. சில்க் த்ரெட் வந்து டபுள் பிராண்டு தான் எடுத்துருக்கேன். ஸோ எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் டபுள் பிராண்டு வந்து குவாலிட்டியாக இருக்குது, பிசிறு வந்து ரொம்ப கம்மியாக வருது. நான் இன்னும் சில மிச்ச பிராண்டஸ் டைப் பண்ணேன், அந்த இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. பிசிறு சீக்கிரமாக வந்துடுது, அந்த மாதிரி சீக்கிரமாக நூல் வந்து விட்டுருது, பிரிஞ்சு அந்து போயிடுது. என்னால் வந்து வேகமாக ஸ்டிச்சஸை வந்து கண்டினியூ பண்ண முடியல. ஸோ என்னோடய சஜஷன் வந்து டபுள் பிராண்டு. நீங்கள் உங்களுக்கு எந்த பிராண்டு சில்க் த்ரெட்டு உங்களுக்கு நல்லாயிருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள்.
ஸோ எப்போவுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணும் போதுலேருந்தே நீங்கள் நல்ல பிராண்டை எடுத்து சூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக ஸ்டிச்சஸ் வந்து வரும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் லோ குவாலிட்டி பிராண்டில் சில்க் த்ரெட் வாங்கி அதை ப்ராக்டிஸ் பண்ணி அதை அந்து போய் உங்களுக்கு டிசப்பாயிண்ட் ஆகி ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஃபஸ்ட்டு வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணும் போதே நல்ல நூல்களை வாங்கி ப்ராக்டிஸ் நல்ல பிராண்டில் நூல் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம ஈஸியாக ஆரி கற்றுக்கலாங்கிற உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உங்களுக்கே வரும். ஓகேயா? ஸோ அதனால் நல்ல பிராண்டில் நீங்கள் வாங்குங்க. ஸோ கண்டிப்பாக இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. நீங்கள் டபுள் பில் பிராண்ட் எனக்கு செட் ஆச்சு, அதை நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறேன். உங்களுக்கு உங்கள் ஏரியாவில் எந்த பிராண்டு நல்லா இருக்கோ அந்த பிராண்டில் நீங்கள் வாங்குங்க. ஆக்சுவலாக குவாலிட்டியானது நூல் போடுங்க, இப்போ அதில் வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கிறத சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இதுதான். ஸோ இந்த ஆரோ ஸ்டிச் வந்து இப்போ கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ எண்டுலேயும் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னால் 2 சுகர் பீட்ஸ் போட்டு அதில் எண்டில் எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன். ஓகேயா? ஸோ எண்ணாட் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம், ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ ஆரோ ஸ்டிச் டைப் 2 போத் சரி த்ரெட் அண்ட் சில்க் த்ரெட்டில் போட்டாச்சு. பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டேப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.